ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்பார்ட்டா. இன்றைக்கி நாம் டேஸ்டியான காரசாரமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். செட்டிநாடு ரெசிபி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஆர் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 5 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 2 கல்பாசி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சிருக்கிற 1/4 மூடி தேங்காவை ஆட் பண்ணி தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி பத்தலை, அதனால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போது இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா நல்லா நைஸாக இருக்கணும். அடுத்து பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டையும் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண மசாலாவில் வரமிளகா வரமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வேகிறதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடலாம். இப்போது உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ண உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு சிக்கனையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் தண்ணி விடும். இப்போது இதோட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மசாலா தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் எல்லாத்தையும் சரியாக போட்டுக்கோங்க. இப்போது சிக்கனை கையில் எடுத்து பார்த்து சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி.
இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.